கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தானியம் வளர்கின்ற பொழுது, அதனிடையிலே களைகள் வளர்கின்ற பொழுது அது எப்படி இருக்கும், அது எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணமான பாடமாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சிந்தித்தோம். ஒரு களையும் பயிரும் உவமை வாயிலாக. அதுபோல இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வகையான உவமைகள் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், எப்படி நாங்கள் விண்ணரசை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதில் தான் புதையல், முத்து, வலை. இந்த புதையல், முத்து, வலை உவமைகள் வழியாக எப்படி நாங்கள் விண்ணரசை அறிந்து கொள்ளலாம், விண்ணரசினுடைய விழுமியங்களை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலேயே மிகவும் அழகாக எங்களுக்கு கூறுகின்றது. அந்த வகையிலே முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் புதையல். இந்த புதையல் உவமை இது எப்படி, இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலே பாலஸ்தீனத்திலே திருடர்கள் அதிகமாக இருந்தார்கள். திருடர்களுக்கு அஞ்சி பெரிய பெரிய செல்வர்கள் அல்லது நீண்ட பயணம் செல்லக்கூடிய, தங்களுடைய வீடுகளிலிருந்து செல்லக்கூடிய நீண்ட பயணம் செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய செல்வங்களை நிலத்திலே தான் புதைத்து வைப்பார்கள். நிலத்திலே புதைத்து விட்டு தான் செல்வர்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நீண்ட தூரம் செல்கின்றவர்களாலும் சரி, எங்கேயாவது நிலத்திலே புதைத்து விட்டு செல்வார்கள். இப்படியாக இவர் நிலத்திலே புதைத்து விட்டு செல்கின்ற பொழுது அந்த இடத்துல சில நேரங்களில் யாராவது ஒரு வயலோ ஏதாவது ஒன்றுக்காக அந்த நிலத்தை கொத்துகின்ற பொழுது இப்படியான புதையலை அவர் கண்டுபிடிக்கிறார்கள். இப்படியாக அந்த புதையலை கண்டுபிடிக்கின்றவர்கள் வெறுமனே அந்த புதையலை மட்டும் எடுக்க முடியாது, எடுத்தால் அது திருட்டாக அந்த நாட்டிலே கூறுவார்கள். ஆகவேதான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த புதையலோடு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை அவர்கள் வாங்க வேண்டும். ஆகவேதான் அவர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணங்களையும் எப்படியாவது நிலத்தை வாங்குவதற்காக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பார்களே. ஆகவேதான் ஆண்டவர் கூறுகின்றார், இந்த புதையலுக்கு விண்ணரசு ஒப்பாகும். அது எப்படி என்று சொல்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்விலும் எப்படி ஒரு புதையலை கண்டுபிடிக்கின்றவர்கள் வெறுமனே புதையலை மட்டும் எடுக்க முடியாது, மாறாக முழு நிலத்தையும் எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்தவர்கள் வாங்க வேண்டும். அதுபோல் எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் எங்களுடைய வாழ்விலே சிலவற்றை இழக்கின்ற பொழுதுதான், எப்படி அந்த புதையல்காரன் வெறுமனே புதையல் மட்டுமல்ல, நிலத்தை வாங்குவதற்காக அந்த பணத்தை இழக்க வேண்டும், வேறு சொத்துக்களையாவது விற்று அந்த நிலத்தை வாங்குவதற்காக விற்க வேண்டும். தன்னை தியாகம் செய்கின்ற பொழுதுதான் அந்த புதையலையும் நிலத்தையும் வாங்க முடியும். இப்படியாக எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் நாங்களும் விண்ணரசை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், விண்ணரசை அடைவோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில விடயங்களை எதுவையெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கின்றதோ, ஆண்டவருக்கு எதிராக இருக்கின்றதோ, அவற்றை நாங்கள் விற்கின்ற பொழுதுதான் நாங்களும் விண்ணரசை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த புதையல் உவமை மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு கூறுகின்றார். இரண்டாவது பார்க்கின்றோம் இந்த முத்து உவமை. ஒரு வணிகர் ஒருவர் முத்தை தேடி செல்கின்றார். இப்படியாக அவருடைய தேடல் எப்படியாவது நல்ல ஒரு முத்தை தேடி எடுக்க வேண்டும். எங்களுடைய நாளாந்த வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மனித வாழ்வு பிறப்பு முதல் இறப்பு வரை ஏதாவது ஒரு தேடலை நோக்கி செல்கின்றது. இனி முதலாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சாலமோன் அரசனுடைய தேடல் எதுவாக இருக்கின்ற சொன்னால் ஞானம். ஆண்டவரிடத்திலே சாலமோன் அரசன் எதையுமே கேட்கவில்லை. ஆண்டவரே, உம்மை பற்றியும் உம்மிடம் இருக்கக்கூடிய ஞானத்தை மட்டுமே நான் தேட வேண்டும், அதனை அறிய வேண்டும் என்று சொல்லி சாலமோன் அரசன் முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய மனித வாழ்விலே நாங்கள் வெவ்வேறு பருவநிலையில் இருக்கின்றோம். வெவ்வேறு நிலைகளிலே எங்களுடைய வாழ்வு சென்றாலும் என்னுடைய வாழ்வு எதனை நோக்கி தேடி செல்கின்றது?
ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களும் சரி, ஒவ்வொருடைய வாழ்விலும் இது தேடல் என்பது எங்களுடைய நாளாந்த வாழ்வில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் ஏதே ஒன்றை தேடி செல்கின்றது. எவ்வாறு இந்த வணிகர் இந்த நல்ல முத்துக்களை தேடி வெவ்வேறு இடங்களுக்கு செல்கின்றார். ஒரு முயற்சியிலே அவருடைய தேடல் அங்கே நிறைவு பெறுவதில்லை. ஒரு முயற்சியிலே அந்த வணிகருடைய தேடல், அவருடைய தேடலுடைய வெற்றியை அவர் ஒரு பொழுதுமே அடைவதில்லை. மாறாக எப்படியாவது தான் எதிர்பார்க்கின்ற விலை மதிப்புள்ள பெறுமதி மிக்க முத்தை அவர் எல்லா இடத்திலும் தேடி சென்று எப்படியாவது அந்த பெறுமதியான முத்தை தேடி சென்று அதனை எடுப்பது போல எங்களுடைய நாளாந்த வாழ்வையும் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். என்னுடைய நாளாந்த வாழ்வு எதனை நோக்கி தேடி செல்கின்றது, எதனை நோக்கி என்னுடைய வாழ்வு தேடி ஓடி செல்கின்றது சொல்லி ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்கின்றார். ஆகவேதான் இந்த முத்து உவமை மூலமாக ஆண்டவர் எங்களுடைய நாளாந்த வாழ்வை கருகின்றார். என்னுடைய நாளாந்த தேடல் எதனை செல்கின்றது. உங்களுக்கு தெரியும், நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவருடைய தேடல் இன மக்களுடைய விடுதலை நோக்கி செல்கின்றது. அன்னை தெரேசாவுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருந்தது. தோமஸ் அக்வானஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார், ஆண்டவரே, உம்மை அன்றி வேறு வரம் எனக்கு தேவையில்லை என்று கேட்கின்றார். முதலாவது வாசகத்திலே சாலமோன் அரசன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்கின்றார். என்று என்னிடத்திலே கேட்டு பார்ப்போம், நான் ஆண்டவரிடத்திலே எதனை தேடி செல்கின்றேன், என்னுடைய நாளாந்த வாழ்விலே எதனை தேடுகின்றேன் என்று சொல்லி இந்த முத்து உவமை மூலமாக ஆண்டவர் எங்களை கூறுகின்றார். மூன்றாவது பார்க்கின்றோம் வலை உவமை. எங்களுக்கு தெரியும், கடற்கரைக்கு செல்லுகின்ற பொழுது கடற்கரையிலே மீனவர்கள் ஒரு வலையை கொண்டு தான் மீன் பிடிக்க செல்வார்கள். வெவ்வேறு உபகரணங்கள் இருக்க முடியும் மீன்களை பிடிப்பதற்காக. இப்படியாக ஒரு மீனவன் ஒரு வலையை கொண்டு செல்கின்றான் மீன்களை பிடிப்பதற்கு. எந்த ஒரு மீனவனாலுமே சொல்ல முடியாது என்று எவ்வளவு மீன்களை பிடிப்போம்னு யாருக்குமே தெரியாது. அந்த வலையை போடுகின்ற பொழுது வலையிலே பட்டு அந்த வலையை இழுக்கின்ற வரைக்குமே எந்த ஒரு மீனவனுக்கும் தெரியாது எவ்வளவு மீன்களை பெற முடியும். இப்படியாக ஒரு வலையை கடலிலே வீசுகின்ற பொழுது வெறுமனே மீன்கள் மட்டுமல்ல, மீன்கள் வர முடியும், பாசிகள் வர முடியும், குப்பை குளங்கள் வர முடியும், சிப்பிகள் வர முடியும், செடி கொடிகள் வர முடியும், மரக்கிளைகள் வரும். இப்படியாக ஒரு வலையானது கடலிலே வீசப்படுகின்ற பொழுது வெறுமனே மீன்கள் மட்டுமல்ல, இப்படியாக வெவ்வேறு விதமான மீன்கள் மட்டுமில்லாமல் குப்பை குளங்கள், தேவையற்ற விடயங்கள் கூட அந்த வலைகளிலே இருக்கும். அந்த வலைகளை இழுத்து கிழிக்கக்கூடிய நிலைமை கூட வர முடியும். ஆகவே தான் விண்ணரசை இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் ஆண்டவர் ஒப்புகிறார் சொன்னார், எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் எங்களுடைய நாளாந்த வாழ்வுமானது இப்படியாக ஒரு வலை என்னுடைய வாளிலும் வீசப்படுகின்ற பொழுது நான் நன்மைகளை சந்திக்க முடியும், தீமைகளை சந்திக்க முடியும், சவால்களை சந்திக்க முடியும், தீமையான மனிதர்களை சந்திக்க முடியும், துயரங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களை என்னிடத்தில் நாங்கள் பார்க்க முடியும். எப்படியாக ஒரு வலை வீசப்படுகின்ற பொழுது இப்படியான நன்மை தன்மைகளை ஒரு மீனவன் சந்திக்கின்ற பொழுது நல்லவற்றை மட்டுமே தேடிக்கொள்கின்றான். அதுபோல எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் நாங்களும் நல்லவற்றை பெறுவதற்கு, நல்லவற்றை அடைவதற்கு ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். இப்படியாக அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்கின்ற இந்த 3 உவமைகள், புதையல், முத்து, வலை, இந்த மூன்று உவமைகளும் எங்களுடைய வாழ்விலே வெவ்வேறு விதத்திலே எங்களை சிந்திப்பதற்காக அழைக்கின்றன. ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 உவமைகளும் என்னுடைய வாழ்வில் இருக்கின்றன. புதையலாக இருந்தாலும் சரி, அது முத்தாக இருந்தாலும் சரி, வலையாக இருந்தாலும் சரி, இந்த 3ஐயும் உதாரணம் காட்டி உவமையாக பயன்படுத்தி ஆண்டவர் எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் 3 வெவ்வேறு விதமான விடயங்களை எங்களை கற்றுத்தருகின்றார். ஆகவேதான் இந்த 3 விடயங்களும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது ஒரே ஒரு விடயம்தான். அதாவது தாழ்வானதை விடுத்து மேன்மையானதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய நாளாந்த வாழ்விலும் என்னுடைய வாழ்விலே எவற்றையெல்லாம் இழக்க வேண்டுமோ அவற்றை இழக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரிடத்தில் அடைய முடியும். என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தாழ்வானதை இழந்து மேன்மையானதை அடைவதற்கு இந்த 3 உவமைகளும் எங்களை அழைக்கின்றன. ஆகவே இந்த திருப்பலியில் நாங்கள் தொடர்ந்துமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
எவற்றையெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாங்கள் இழக்க விரும்புகின்றோமோ அவற்றை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்விலே நான் ஆண்டவரிடத்திலே தியாகமாக கொடுக்க இருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த 3 உமை மூலமாக என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் என்னை எதனை சொல்லுகின்றாரோ அவற்றையெல்லாம் ஆண்டவரில் ஒப்புக் கொடுத்து என்னுடைய வாழ்விலே தொடர்ந்தமாக இறை அரசுடைய விழுமியங்களை பின்பற்றி வாழ, விண்ணரசுடைய விழுமியங்களை பின்பற்றி வாழ ஆண்டவரிடத்திலே வரம் கேட்டு மன்றாடுவோம்.